Welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரியா, பேசிக்ஸாக 4 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் நமக்கு தெரியும்: அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இங்கே மேட்ரிக்ஸில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் பார்க்க போகிறோம். சரியா, அடிஷன் ஆன் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் முதல்ல அடிஷன் ஆன் மேட்ரிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வரணும்னா அந்த 2 மேட்ரிக்ஸும் முதல்ல ஈக்குவலன்ஸாக இருக்கணும். சரியா, 2 மேட்ரிக்ஸும் முதல்ல ஈக்குவலன்ஸாக இருக்கணும். மீனிங் தட் ஹேவிங் சேம் ஆர்டர், சேம் ஆர்டர். சரியா, அதே ப்ராப்பர்ட்டி தான் எதுக்கும் வரும் அப்படின்னா சப்ராக்ஷனுக்கும் வரும். சரியா, இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன்லேயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இன்னொன்று மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா, ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதை கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரால் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மக்கிட்ட 2 மேட்ரிக்ஸ் இருக்கும், ஒருத்தர் ஏ இன்னொருத்தன் பி. அந்த 2 பேரையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா, ஸோ இது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போதும், ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். சிம்பிளாக பேசிக்காக 1 2 3 4 எடுத்துக்கோம். சரியா, பின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 5 -1 2 and 0 இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், a + b கேட்குறேன். அப்போ என்ன வரும், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறா போகும். ஸோ 1 + 5 is 6, 2 - 1 2 + -1 is 1, 3 + 2 is 5, and 4 + 0 is 4. So this is the value of another a + b. அதே மாதிரி இப்போ a - b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணால் போகும், சப்ராக்ட் பண்ணால் போகும். சரியா, ஸோ 1 - 5 is -4 and 2 - 1 is 3, 2 - -1 is 2 + 1, அது 3 ஆயிரும். Then 3 - 2 is 1, 4 - 0 is 4. ஓகேவா, திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் a - b. இது நமக்கு சிம்பிளாகவே கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஏன்னு சொல்லிட்டு இதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னு சொல்லிட்டு இதே மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து ஒரு 2ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வச்சு என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 2 × 1 2 3 4 கிடைக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம அப்படின்னு வைக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா வெளியில் உள்ள நம்பரை உள்ள உள்ள எல்லா டைமுக்கும் என்ன பண்ணி விட்டுருவோம், மல்டிப்ளை பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 2a = 2, 4 6 and 8. சரியா, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் லீனியர் காம்பினேஷன் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ மீனிங் தட் என்னதுன்னா 2a - b. இப்போ a - b நம்ம பண்ணோம், 2a - b பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். 2aலேருந்து என்ன பண்ணுவோம், b சப்ராக்ட் பண்ணிருக்கோம். அப்போ என்ன வரும், 2 - 5 is -3 and 4 - -1 is என்ன வரும், 5, 6 - 2 is 4 and 8 - 0 is 8. ஓகேவா, இது எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். கட் பண்ணி அப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு போகிறோம். அதாவது இப்போ ஏவையும் பிஏ என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் கண்டிஷன். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் rows of second matrix. யா, இதான் அந்த ரோ. இப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும்.
சரி சார், மல்டிப்ளை பண்ணிட்டோம். தென் அப்போ கிடைக்க போகிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணால் தான் உள்ளே எப்படி எலமெண்ட்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆர்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது முதல்ல உள்ள மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் எம் கிராஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. பின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏபி தான் கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? ஸோ பிக்கு அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, என்னோட ரூல் வந்து என்னது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ தட் இந்த எண்ணும் இங்கே பியில் ஆரம்பிக்க போகிற முதல் டேர்மும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்டு வேறு ஏதோ ஒரு நம்பர். இந்த எம்மும் இந்த பியும் சேமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், சரியா? ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வேணும் அப்படின்னா இது கட் ஆகி மீதி இருக்கிறத அப்படியே ரோ அண்ட் காலமாக எழுதிடுறது. இப்போ ஏபியோட ஆர்டர் எப்படி இருக்கும், இஸ் ஆஃப் எம் கிராஸ் பி. ஓகே, ஸோ இப்போ என்னோட எக்ஸாம்பிள் யார் இருக்கா, இங்கே யார் இருக்கா, ஏன்னு சொல்லிட்டு ஒருத்தன், பின்னு சொல்லிட்டு ஒருத்தன். இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டரும் 2x2. ஸோ நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ என்ன வந்துடும், ஏபியோட ஆர்டர் 2x2. ஓகே, 2x2. சார் இது ஓகே, ஃபில் பண்ணிட்டோம். அப்போ உள்ளே எப்படி சார் என்னென்ன நம்பர் சார் போடுறது? 2x2 அப்படின்னா இங்கே ஒருத்தர் இருக்க போகிறான், இங்கே ஒரு எலமெண்ட் இருக்க போகிறான், அண்ட் இங்கே ஒரு எலமெண்ட், இங்கே ஒரு எலமெண்ட். ஸோ 4 எலமெண்ட் இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 7 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். 7 மெத்தட். 7 எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஹாரிசாண்டல் லைன், தென் ஒரு வெர்டிக்கல் லைன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஹாரிசாண்டல் லைன் போட்டுக்கிறோம், மீன்ஸ் தட் நம்ம ரோவாக எடுக்க போகிறோம், சரியா? செகண்ட் மேட்ரிக்ஸில் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறோம், மீன்ஸ் தட் காலமாக சூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இங்கே என்ன இருக்கு, ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் A11 இல்லையா? இது A12, இது 21, இது 22. அப்படிதான் நம்ம என்ன படித்தோம், இதோட மேட்ரிக்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இப்போ இந்த A11 அப்படிங்கிறதுல இந்த 11 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே என்ன பண்ண போகிறோம், 7 மெத்தடில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதாவது அங்கே யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2 இல்லையா? ஸோ 1 2. ஃபர்ஸ்ட் காலமில் பியில் யார் இருக்கா, 5 2 இருக்கா. ஸோ 5 2, சரியா? ஸோ இதை முதல்ல என்ன பண்ணிடுவோம், ஃபில் பண்ணிடுவோம். இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 4 எலமெண்ட்டுக்கு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமே என்ன பண்ண போகிறேன், சூஸ் பண்ண போகிறேன் அடுத்தது. அதாவது 1 2வையும் செகண்ட் காலம் யார் இருக்கா, -1 0, சரியா? நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்ததில் செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் இருக்கும். செகண்ட் ரோவில் யார் இருக்கா, 3 and 4 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல 5 2, இங்கே 3 and 4 செகண்ட் காலம், சாரி செகண்ட் ரோ, செகண்ட் காலம் இஸ் -1 0. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த முதல் டேர்மே மல்டிப்ளிகேஷன், ரெண்டாவது டேர்மே மல்டிப்ளிகேஷன். அதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி விட்டுற போகிறோம். ஸோ இப்போ 5 + 4, அங்கே -1 + 2 × 0 is 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 15 + 8, 15 + 8, இங்கே -3 + 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 9 -1 23 and -3. ஓகேவா? ஸோ இது ஏபியோட வேல்யூ. இப்போது நம்ம பிஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுவும் இதுவும் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள்,
இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கிறேன், அதாவது பி மேட்ரிக்ஸை முன்னாடி போட்டு ஏ மேட்ரிக்ஸை பின்னாடி போட்டோம். பி மேட்ரிக்ஸில் யாரெல்லாம் இருந்தால் 5 2 -1 0, ஏ மேட்ரிக்ஸில் 1 2 3 4 இருந்தாங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? அதாவது மல்டிப்ளை பண்ண முடியுமா? இது 2 × 2, இதுவும் ஒரு 2 × 2. ஸோ 2 2 கேன்சல் அவுட், ரைட்டா? 2 2 கேன்சல் அவுட். மீதி என்ன வரும்? 5 -1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்? 5 -3, அடுத்தது 10 -4, அடுத்தது 2 + 0, நெக்ஸ்ட் 4 + 0. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 2 6 2 and 4. இதுதான் நம்மளோட பிஏ. இப்போது பாருங்கள், ஏபியும் பிஏவும் சேமாவாக இருக்குது இல்லை, சரியா? சார் அப்போ இது எப்பயுமே சேமாக வராதா அப்படின்னு கேட்டால், இன் ஜென்ரல் என்ன சொல்லலாம், ஏபி இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பிஏ. அது மீனிங் என்னது? எப்பயாவது வரலாம், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏபி ஈக்குவல் டு பிஏ வரவே வராதான்னு கேட்டால் இன் ஜென்ரல் அது வராது, பட் சில கண்டிஷன்ஸ் கீழே அது ட்ரூவாக இருக்கும். அது என்னென்னு போக பார்க்கலாம், சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் a 3 × 2 matrix, or a 3 × 2 matrix whose elements are given by aij equal to e⁻ix sin jx ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல அந்த மேட்ரிக்ஸை எடுப்பேன். எப்படி எடுப்பேன்? let a equal to 3 × 2 matrix. 3 × 2 matrix means 3 ரோ இருக்க போது அண்ட் 2 காலம் இருக்கு. ஓகே, 3 ரோ அண்ட் 2 காலம்ஸ். அப்போ இங்கே எப்படி இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் a11 a12, அடுத்தது a21 a22, அடுத்தது a31 a32. சரியா? இப்போ இது உள்ள ஆட்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இப்போ அந்த உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் a11 என்ன வரும்? e⁻iக்கு பதிலாக 1 x அப்படி இருக்கும், sin jக்கு பதிலாக 1 x அப்படி இருக்கும். மீன்ஸ் தட் e⁻x sin x. சரியா? அடுத்தது a12, அதில் என்ன பண்ண போகிறோம்? iக்கு பதிலாக 1, this is x, jக்கு பதிலாக 2 போட போகிறோம். that means e⁻x sin 2x. சரியா? அடுத்தது a21 வேணும், அதுக்கு என்ன பண்ணுவோம்? iக்கு பதிலாக 2, jக்கு பதிலாக 1. அப்போ e⁻2x sin x. அடுத்தது a22, அப்போ e⁻2x sin 2x. that is அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, சிம்பிளை பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்குது. அடுத்தது a31 e⁻3x sin 1x. அந்த 1xக்கு பதிலாக அடுத்து என்ன போட்டுருவோம்? வெறும் ஜஸ்ட் எக்ஸ்க்கு. ஸோ 3x sin x. அடுத்து என்ன போடுவோம்? a32 that is equal to e⁻3x sin 2x. இதுவும் ஆல்ரெடி சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. ஸோ இது தேவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ கிடச்சிருக்கிற இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ மேட்ரிக்ஸை ஃபில் பண்ண போகிறோம், ஜென்ரேட் பண்ண போகிறோம். எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்? a is equal to என்ன வந்துடும்? e⁻x sin x, அடுத்து e⁻x sin 2x. செகண்ட் ரோவில் e⁻2x sin x, e⁻2x sin 2x.
தேர்ட் ரோவில் e power 3x sin x sin 2x. ஸோ இதுதான் நம்மளோட A மேட்ரிக்ஸ் அண்ட் இட் ஹேஸ் ஆர்டர் என்னது 3x2. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸோட அடிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு நம்பர், சரியா, இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்கேலா, திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ். அதேமாதிரி இங்கே இது ஒரு ஸ்கேலா, இது ஒரு மேட்ரிக்ஸ். இது மொத்தமாக ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், அப்படிதானே. எல்லாத்தோட ஆர்டர் எப்படி இருக்குது? இதில் ஆர்டர் என்னது 2x1, இதில் ஆர்டர் என்னது 2x1, இதோட ஆர்டர் என்னது 2x1. ஸோ அப்போ எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். இதில் ஈக்குவல் டு 0 போட்டிருக்காங்க. சார் என்ன சார் 0 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0 ரெப்ரசன்ஸ் 0 மேட்ரிக்ஸ், சரியா. ஸோ இங்கே இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போது 2x x, சரியா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இப்படி மாறிடும் ப்ளஸ் 3y 5y. செகண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி மாறிடும்? தேர்ட் மேட்ரிக்ஸ் ஆனால் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இதை -8 -11 போட்டு அடுத்த ஸ்டெப்பில் எப்படி மாற்றிடுவேன்? 8 and 11 மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பக்கம் என்ன பண்ண முடியும்? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஹேவிங் சேம் ஆர்டரில், அப்போ மேட்ரிக்ஸ் அடிஷன் ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இது என்ன ஆயிடும்? 2x + 5y, இது x + 2x + 3y, this is x + 5y. Okay, 2x + 3y. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ், இந்த ரெண்டு என்ன மேட்ரிக்ஸ்? ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போது என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஸ் டு த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் கோஸ் டு த செகண்ட் எலிமெண்ட். மீன்ஸ் த 2x + 3y = 8 and x + 5y = 11. இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 1னும் இதை ஈக்குவேஷன் நம்பர் 2னும் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் 1 and 2 எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 அப்படியே வச்சுருந்தோம், சரியா. என்ன இருக்குது? 2x + 3y = 8. ரெண்டாவது ஈக்குவேஷனை எதை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2 வச்சு. ஸோ தட் 2x + 10y = 22. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் சப்ராக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும்? 2x காணாமல் போகும். ஸோ இது -7y, திஸ் இஸ் -14. ஸோ கேன்சல் பண்ணால் y = என்ன வந்துடும்? 2 வந்துடும். நமக்கு y அண்ட் எக்ஸும் வேணும், இதுதானே. ஸோ y = 2ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவதுல போட்டுரும். ஸோ அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் அதுக்கு y = 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? x + 10 = 11, x + 10 = 11 and x = 1. ஸோ நமக்கு எக்ஸும் கிடச்சிட்டு ஒய்யும் கிடச்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இதில் வந்து f in terms of f is a function of தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தீட்டாவில், சரியா. ஸோ இஸ் அ மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ்? என்ன ஆர்டரில் இருக்குது? 3 × 3 ஆர்டர், 3 rows and 3 columns. So that f of theta and f of this pi, சரியா, f of theta and f of pi = f of theta + pi அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. It's a variation of pi, சரியா. It's a variation of pi. We can write this /var pi. Okay, so now left hand side என்ன இருக்கு? f of theta into f of pi. Means that இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண. cos theta - sin theta 0, sin theta cos theta 0, 0, 0, 1. And again இதோட இதே மாதிரி வச்சு என்ன பண்ண போகிறோம்? பை வச்சு cos pi
minus sin pi 0 and sin pi cos pi 0 0 0 1. ஓகே, ஸோ இப்போ 7 மெத்தட் வச்சு மாட்டிக்கிறோம். மேட்ரிக்ஸோட 7 யூஸ் பண்ணலாமா நம்மளால்? இது பண்ண முடியுமா? இது ஏன்னா இங்கேயும் என்னதான் இருக்குது ஆர்டர் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஒரு 3x3, செகண்ட் மேட்ரிக்ஸ்லேயும் ஒரு 3x3. அப்போ 3 3 கேன்சல் ஆகிருந்தால் நம்மளால் ஆன்சரில் என்னென்ன கொண்டு வர முடியும்? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே காலம் எடுப்போம், இங்கே ரோ எடுப்போம் இல்லையா? ஸோ அப்போது எப்படி செய்யலாம்? இது ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். அப்போது காஸ் ஸ்கொயர் cos theta cos pi minus sin theta sin pi, again 0 into 0. Okay, next first row second column means that cos theta minus cos theta sin pi minus sin theta cos pi. Okay, so last one is 0 and the first row third column 0 0 and 0. Okay, so you can fix the second row and third column easily as 0. Okay, and third row first column is 0. Again this is 0. This will be 1. Okay, ஸோ இப்போ அடுத்து நான் என்ன சொல்லுவோம்? இந்த 2 டேர்ம் மட்டும் சொன்னால் போதும். ஓகே, என்ன வரும்? செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? sin theta cos pi and plus cos theta sin pi plus 0. Again second row and second column minus sin theta sin pi plus cos theta cos. Okay, so நம்ம எல்லாத்துக்கும் trigonometry formula தெரியும். என்ன தெரியும்? cos a cos b minus sin a sin b cos a க்கு பதிலா theta, b க்கு பதிலா pi. ஓகே, நெக்ஸ்ட் இதில் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துரும். இந்த ரெண்டாவது டேர்மில் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துனா என்ன ஆகும்? sin theta cos pi cos theta sin b sin a plus b மைனஸ் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் sin a க்கு பதிலா theta, b க்கு பதிலா pi. ஓகே, third term will be 0 and this will be 0, this will be 1, this is 0 and 0. Okay, அடுத்து என்ன வரும்? இங்கே sin theta cos pi cos theta sin pi, so sin a plus b sin a plus b. இங்கே அதே மாதிரி என்ன பண்ணிடலாம்? cos theta cos pi minus sin theta sin pi cos a plus b பண்ணலாம். cos theta plus pi. இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா இடத்துலையும் தீட்டாக்கு பதில் இப்போ இங்கே யார் இருக்காங்க? தீட்டா ப்ளஸ் பை பைன்னு இருக்காங்க. ஸோ தட் எஃப் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பைன்னு இது என்ன பண்ணிடலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசிக்வல் சம் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இட்ஸ் சம் ஆஃப் த சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு வச்சுக்கோங்க. லெட் a equal to என்ன இருக்கு? 2 3 1 1 minus 1 2 4 1 2. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அசைன் பண்ண போகிறேன். p is equal to எப்படி நான் எடுக்கிறேன்? 1/2 times a plus
ஏ டிரான்ஸ்போஸ்னு எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட டிரான்ஸ்போஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்போஸ் இருக்குல்ல, ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னா தட் இஸ் ஈக்குவல் டு சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டிஷன் என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ். சரியா? இப்போ நான் ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணிடுறேன். ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணிடுறேன். சரியா? அப்போ என்ன ஆகுது? இப்போ ஏ வந்து சிமெட்ரிக்காக இருக்கும், ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்குங்கிறத கொடுக்கவே இல்லை. சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் தான் நம்ம கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன ஆகும்? எடுத்தால் இந்த 3யோட இந்த 1 ஜாயின் ஆகிடும். அப்போ அங்கே 4 ஆயிடும். அதேமாதிரி இந்த 1ஓட 3 ஜாயின் ஆகி அங்கேயும் என்ன ஆகிடும்? 4 ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த A12 எலமெண்ட்டு A21 எலமெண்ட்டும் ஈக்குவல் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இது என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன ஒரு மாதிரி இதுலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 2, 1, 4, then 3, minus 1, 1, 1, 2, 2. Okay, so A transpose equal to கடஸ்ட். அதை ஆட் பண்ண என்ன வரும்? 1/2 times 2 plus 2, 4, 4, 5. Again 4 minus 2, then 3. Okay, 5, 3, 4. இப்போ நம்ம நல்லா பார்த்தாலே தெரியும். A12 A21 சரி, A13யும் A31 சரி, A23யும் A32 சரி. அப்படிதானே? ஸோ இது ஈக்குவலாக ஆக்குறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸே அப்ளை பண்ணுறோம். அதில் பாதி வேறு எடுத்துக்கலாம், 1/2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா சம் ஆஃப் 2 டேர்ம்ஸில் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ சிமெட்ரிக் ஒரு பாதி, ஸ்கியூ சிமெட்ரிக் இன்னொரு பாதி கவர் பண்ணுறது தான் 1/2. சரியா? இப்போ நம்ம பீன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? டிஃபைன் தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பி நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவேன்? பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்பேன். 1/2 வெளியில் நம்பர் அப்படியே இருக்கும். இதை மாற்றி விட்டாலும் என்ன தான் வரும்? ஒவ்வொரு காலத்தை சேஞ்ச் பண்ணாலும் again the same matrix will come. Minus 2, 3, 5, 3 and 4. Okay, so here P transpose equal to P. This implies P is phenomenon. Simple. Okay, then இதே மாதிரி நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். Let இதுவுமே லெட் தான், நம்ம தான் எடுக்கிறோம். லெட் அடுத்து என்ன இருக்கும்? Q equal to 1/2 times இது ஸ்கியூ சிமெட்ரிக் A minus A transpose. ஆட்டோமேட்டிக்காக ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டயகனல் ஃபுல்லாக 0 ஆகும். ஏன்னா டயகனலில் இங்கேயும் சேம் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 0 வெளியே 1/2 இருக்கும். ஓகே, அகெயின் 0, 0. சரியா? மீதி எலமெண்ட் என்ன ஆகும்? A minus A transpose 3 minus 1 is 2, 1 minus 4 is minus 3 and 2 minus 1 is 1. Okay, மீதி உள்ள ஆட்கள் யாரு? இங்கே 1, 2. A12 வந்து 2. அப்போ A21 என்ன இருக்குன்னா -2 இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். 1 minus 3 is -2. கரெக்டா? அடுத்து 4 minus 1 is 3. அங்கே யார் இருக்கா? -3 இருக்கும். அடுத்து 1 minus 2 is -1. அங்கே யார் இருக்கா? +1. ஸோ அப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரூவ் பண்ணுவோம். Q transpose equal to -2 சொன்னால் தான் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்படி தானே? ஸோ இப்போது டிரான்ஸ்போஸ் எடுத்தால் வரும் 0, -2, 3 and 2, 0, -1, -3, 1, 0. இப்போ இதில் மைனஸ் வெளியில் எடுத்தால் என்ன இருக்குது? Q மாதிரி இருக்குல்ல. 2, -3, -2, 0, 1, 3, -1, 0. This minus Q. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? Q is ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். சரியா? தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதை சம் ஆஃப் த P and Q ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? P plus Q என்னன்னு எடுப்போம். நவ் P plus Q ஈக்குவல் டு என்ன வரும்? P டைம் 1/2 டைம்ஸ் P மேட்ரிக்ஸ். என்ன கிடைச்சது? 4, 4, 5,
4 minus 2 3 5 3 and 4. அதே மாதிரி இங்கே 1/2 Q மேட்ரிக்ஸ் என்ன கிடைச்சது 0 2 minus 3 minus 2 0 1 3 minus 1 0. இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 1/2 காமன் வெளியே எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிட்டா 4 6 2 then 2 minus 2 4 then 8 2 4. 1/2 உள்ள கொண்டு போனால் என்ன வரும் இப்போ 2 3 1 1 minus 1 2 4 1. இதுதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ஓகே, உங்களோட ஏ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். அதாவது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.